பெரிய கன்ஃபியூஷன் இருந்ததுல. இப்போ நம்ம வந்து யோகி பாபு சாரை கூப்பிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கலாம். வாங்க சார். கொஞ்சம் அங்க பின்னாடி விஷுவல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. பின்னாடி யாராவது ஒருத்தர் நெல்லுங்க சப்போர்ட்டிவா. ஓகேவா? ஓபன் ஆச்சா? என்ன சார், அந்த வண்டிக்கு நீங்களும் ஓனர் இல்லையா? காளி வெங்கட் சார் ட்ரை பண்ணலாமா? மைக் கொடுங்க, ஹேண்ட் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் சொல்லுங்க, இது வந்து உங்க வண்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என் வண்டி இல்லை. என்னது? நான் சுற்றியும் திறக்கல, அதனால என் வண்டியும் இல்லை. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இன்னையோட ஹீரோ வந்து இமான் சார் தான். இமான் சார் நீங்க வாங்க. ஐயா வாங்க. வாவ், அர்ஜுனன் பேர் 10 படத்தோட இசை வெளியிட போது உங்களோட கரவொலியில மீண்டும் அடுத்த விழால நம்ம சந்திக்கலாம். வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ. சாரி, சுந்தர பாண்டி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நன்றி. தேங்க்யூ. அவ்வளோ பெரியமான லாரி அப்படியே கேக் வெட்டும். அப்படியே அர்ஜுனன் பேர் 10 படத்துடைய கதை நாயகனுக்காக இந்த சிறப்பு விஷயங்கள்லாம் நடக்குது. 5 நிமிஷத்துல அந்த விழா நிறைவுறும். டின்னர் சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு எல்லாரும் போகலாம். அடுத்து அடுத்து எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒன்றும் ஸ்டோனி இன்னும் கேளுங்க. ஸ்டோனியில் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். போகிறீங்களா? முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். மேடம் மேடம் மேடம்னா என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பிடலாம். கேக் அங்க வரும்.
கொஞ்சம் எல்லாரும் சீட்ல அமரலாம் ப்ளீஸ். இந்த டேபிள் ரிமூவ் பண்ணுங்கப்பா. அப்படி ஹீரோவை நாங்க சும்மா விட முடியுமா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது. படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையை முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. டேய் நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படி கண்டுபிடிச்சு? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்த மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்ருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும், என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போது காளி, ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர். சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நெத்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்டரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோடய நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுதான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்கும் மாட்டா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணே சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் இன்னும் நடிக்கலை, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்கவுங்க கும்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் கடவுள் என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் சிவிட்டு ரிவிட்டுன்ட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் என்னங்கன்னா நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன மேடம், பெல் அடி சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இன்னொரு 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவரும். இப்போது யோகி பாபு கதை நாயகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் ஒரு பெரிய மலர் மாலை அணிவித்து தன்னோட அன்பை செலுத்துவார். அடுத்து ஒரு கேக் கட்டிங் இருக்கு. வித்தியாசமான முறையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. ஒரு 5 நிமிஷத்துல எல்லா நிகழ்வும் நம்ம நடத்த போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா? அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம், கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி, ஸோ அவங்க வந்து யோகி பாபா நான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக அந்த கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டரே இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறையா பேர் ஹீரோனை ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறையா இயக்குநர்களை நிறைய ஹீரோ வளர்த்துட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார், நான் காமெடியன் தான், கதையின் நாயன் தாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவரை ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்மில் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்தளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து அவர் ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனின் அண்ணா மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பா என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பாண்ணே? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உன் நண்பர் தான்டே. ஏன் நண்பரா நீங்கள்? எனக்கு தெரியவே இல்லைன்னு. இல்லை அப்போ ஒரு டைம் நண்பா, அவன் நண்பர்கள் 2 பேருமே அவன் மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லவட்டியும். அப்புறம் இந்த கதையை சொல்லவட்டிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் துள்ளு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னே நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலான்ட்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்குது அவங்க கண்ணில், அது நல்லா இருந்துச்சு.
ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோடய கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசர்களை ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோடய எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோடய ஆர்ட் டைரக்டரு சேகர் சொல்லி, அவர் வந்து கோட், அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷு, ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான், இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கடாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாருக்கும் மாதிரி நேரத்தில் யோகி பவனுக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வேறு லகரி முருகன் சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் இந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. சென்ட்ராயன், நண்பர் சென்ட்ராயன், அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.